வெப்பங்கல் குடிச்சுப்பாரு. ஐயோ கைக்கும் வேண்டாம். கைப்பு புளிப்பு எந்த காய்ச்சல் இது சரியா ஒரு காய்ச்சல் குணமா இருக்குல்ல ரெண்டுட்டு இந்த மூடியால 2 அடிச்சா ரைட் அச்ச மரத்தியாதுல கொழும்புல கை கால் உழைஞ்சு குத்துது மெல்லிய காய்ச்சல்காரருக்கு முடக்கொத்தான் ரசம் முடக்கொத்தான் கஞ்சி 3 சில்லி சைக்கிள்ல கொண்டு தருவா. அப்ப 2 ரூபா அது வேண்டி குடிச்சால் காய்ச்சல் என்றால் முடக்கொத்தான் ரசம், கை கால் உழைஞ்சு குத்து என்றால் முடக்கொத்தான் கஞ்சி. ஐயாக்கள் 2 பேரும் தங்கி இருக்கிற வீடு தான். பார்க்க போனா வந்து இந்த வீடு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பசுமையான வீடுன்னு சொல்லுவேன் பாருங்க. இது கசுக்கொட்டி இல்லை, காய்ச்சி 5 வருஷம் ஒரு முள்ளு குத்திச்சுதுன்றா அதில் போய் கொண்டுட்டு ஒரு மெல்லிய நெருப்பாக சுட்டு விடுவோம். பிடி குழம்பினால் அந்த நோவும் தெரியா ஒன்றும் தெரியாது. ஒரு கால் நிறத்தில் படுத்திருந்தான் பாம்பு வந்து உள்ளுட்டு பாம்பு உள்ளுக்கு அரைவாசி காரை போட்டுருக்குறோம். அப்போ அதுக்கெல்லாம் பாம்பு அது செத்து போச்சு. சின்ன உடனே அந்த காணிக்காரர் ஒரு பாங்க் கொண்டு அடிச்சு தந்தினான். பின்ன நான் அதுக்கு நிலம்புல கட்டி அங்கே படுக்க உழைக்கையிலே அதுக்கு நிலம்புல இதில் கட்டுறது ரைட்டு விட்டுட்டு படுக்கிறது. இதுக்கான முந்தி சாப்பாடு கொண்டு போகிறோம். காசுகள் வச்சதே அடுக்கு போட்டிக்கண்டு சொல்கிறார். இப்படி உள்ளுக்கு எல்லாம் அந்த மடங்கி வேசு மாதிரி அடுக்கடுக்கா வச்சுருப்பேன். பழைய காலத்தாக்கள் இப்போ நாங்கள் பெத்தில செட கொண்டு இருக்கிறோம், அதை புத்தி கொட்டப்பட்டு பார்க்கவே சந்தோஷமான பழைய ஞாபகங்கள். மண்ணெண்ணையை விட்டுட்டு இதுக்கு நாளவன் சின்ன விட அப்படியெல்லாம் பிடிக்க முடியாது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது SP சீலம் விளாக்ஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் இதுக்கு முதல் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மிரிசூர் பகுதியில் 2 ஐயாமார் செய்கிற மிகப்பெரிய தோட்டம். அந்த வீடியோன்ற பகுதி 2 தான் இந்த தொடர்ச்சியாக வருது. முதல் வீடியோ பார்க்காதாக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம போய் பாருங்கோ. அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ விளங்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அந்த வீடியோ போட்டு கொண்டு வரோம். என்னென்னு சொன்னால் வந்து முதற்கட்டம் நிறைய விஷயங்கள் பார்த்து நாங்கள், அதுபோல் இந்த ஐயாவுடைய அந்த வீடு, அதை விட அந்த ஐயா அந்த வீட்டு உள்ள வச்சுக்க விஷயங்கள், பழமையான விஷயங்கள்னு சொல்லி வந்து நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க உறவுகளே. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோன்னு தொடர்ச்சியாக பகுதி 3 கட்டாயம் பெறும். இந்த வீடியோவை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டக்கூடிய விஷயங்களை காட்டுறோம். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கோ, நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்கோ. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கோ. அதாவது வந்து ஐயாக்கள் 2 பேரும் தங்கி இருக்கிற வீடு தான். பார்க்க போனால் வந்து இந்த வீடு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பசுமையான வீடுன்னு சொல்லுவேன் பாருங்க. அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு மாமரம் நிற்குது. இந்த மாமரத்துக்கு நடுவிலான் வீடு இருக்குது பாருங்க. அதாவது வந்து மிகப்பெரிய மாமரம், அதை விட சுத்த வர நிறைய பனை மரங்கள் நிற்குது. அப்போ இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மரங்கள் நிற்கிற குளிர்ச்சியாக இருக்கும் பாருங்க. இதுக்கு நடுவிலான் ஐயாக்குடைய அந்த சிறிய வீடு இருக்குது பாருங்க. இருந்து பார்க்க தெரியும் பாருங்க. இந்த வீடு என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு சின்ன குட்டி வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல ஒரு அழகான மாமரம் நிற்குது. அந்த மாமரத்துக்குள்ள தான் இந்த வீடு இருக்குது. அதால் மாரி வந்து எப்போவுமே செழிப்பாக இருக்கும் பாருங்கோ. ஐயாக்கள் 2 பேரும் அந்த இடத்துல இருக்கிறோம். பாருங்க ஐயா, இந்த வீட்டில் ஐயா உருவாக்கின ஒரு அழகான விஷயம். உண்மையாக வந்து இந்த இடத்துல நான் இருக்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. பெரிய ஒரு மாமரம் பாருங்க. இதில் வந்து மாமரத்துக்குள்ள ஐயா பாருங்க நல்ல இது. நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஊஞ்சல்னு சொல்கிறது ஆடலாம். இதில் பாருங்க நாங்கள் இப்படி வந்து பருத்து நித்திர கொண்டாலும் நல்ல சொர்க்கம் நல்லா தான் இருக்கும் பாருங்க. உண்மையாக வந்து அப்படி ஒரு ஆசையாக இருக்குது. பெரிய ஒரு மாமரத்துக்குள்ள இப்படி அந்த ஊஞ்சலில் வளர்த்து திருவிழைக்க வேறு எங்கேயுமே இப்போ நாங்கள் AC ரூமில் படுத்தா கூட இப்படி ஒரு சந்தோஷம் ஒன்று வேறாது பாருங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கும் உண்மையிலேயே. சரி நாங்கள் இப்போ ஐயா கூட அந்த ஊரோக்கா சுற்றி பார்ப்போம். சமையல் நெஞ்சான் இஞ்சாடா காடு பூவா சொல்றார். ஓ இதுதான் சமையல். சமையல்
அரக்கியாக எல்லாம் செய்து வச்சிருந்தது. பிறகு இது எல்லாம் வீட்டில் போனா வீட்டில் சாப்பாடு கட்டி தருவினோம். அப்ப இருந்துட்டு சமைக்கிறதுக்கு தானே. நீங்க சமைப்பீங்க? ஓ, அந்த நல்ல அனுபவம். நான் ஒரு சமையல்காரன். சமையல்காரன். இப்ப மழைன்னு சொன்னா கஷ்டம் தானேயா? சமையலுக்கோ மாதிரியில அந்த தென்னம்புள்ளியோட நன்னு நிற்கும். வீட்டை போயிலாத அவ்வளோ மழை. சோறு சமைச்சோ ரொட்டி சுட்டோ புட்டை வச்சு தான் சாப்பிடுவான். இங்க புறாவு பிரச்சனை இல்லை. காட்டில் போய் நல்லா கும்பலம் தண்ணி வெட்டிக்கணும் வந்து கொத்தி போட்டு அடுப்பு மூட்டி சமைச்சு தான் சாப்பிடுவோம். என்னடா போயிலாது முழங்கால் மட்டும் தண்ணி பெரு வெட்டியில சைக்கிள் கொண்டு போனா அவ்வளோ அது தண்ணி. இரவுல படக்குறவுக்கு பிரச்சனை இல்லை. ஓ, வந்து இங்கே உள்ளுக்கு பார்க்கலாம். எனக்கு பாங்கு காணிக்காரர் ஒரு கால் நிலத்துல படுத்திருந்தான். பாம்பு வந்து உள்ளுட்டுருவோம். பாம்பு ஓ, உள்ளுக்கு இங்கே அரைவாசி காரை போட்டுருக்குறோம். அப்ப அதுக்கெல்லாம் பாம்பு அது செத்து போச்சு. சின்ன உடனே அந்த காணிக்காரர் ஒரு பாங்கு கொண்டாடிச்சு தந்தினான். பின்ன நான் அதுக்கு நிலம்புல கட்டி அங்கே படுக்க உலக்கையிலே அதுக்கு நிலம்புல இதில் கட்டுறது ரைட்டு விட்டுட்டு படுக்கிறாரு. இங்க பாம்பு கொஞ்சம் பயம் தானே. இங்க பாம்புகள் கூட சர்ப்பங்கள் கூட மயில்கள் கொஞ்சம் இருக்கிறபடியா விலப்புறாங்க. இது என்ன காப்பியோ? ஓ, இதெல்லாம் காப்பி நேற்று இப்போ அதான் எடுத்து போட்டு எல்லாம் சேர்த்து அடிக்க வரும். அவற்றை படுக்க. மழைக்கு என்ன மாதிரி? மழை இது குளிர்ச்சியான கொட்டில் நாங்கள் 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா இதை மேய்ச்சி கொள்வோம். மழைக்கு தாக்கு பிடிக்கும் பிரச்சனை. ஓ, ஓடி சீட்டில் பார்க்க இது குளிருங்க. பழைய காலத்துல பரியோல 2 உடம்புக்கு சாத்தியத்துக்கு இது தவறப்பட்ட என்ன. ஓ, இது இதே மாதிரி தான் அதை கோல்றது. இதெல்லாம் பழதா போச்சு. இப்போ நீங்கள் மற்ற ஓலைப்பட்ட செய்வீங்களா? ஓ, அதெல்லாம் செய்வோம். வேற அள்ளின மாதிரி நானும் பட்டை செய்வோம். அந்த ஓலை புலந்து வச்சிருக்கிறேன். செய்ய போறீங்க? ஒரு பெண்ணை ஏறி புழக்கிறதுக்கு 600 ரூபா அறுபது கூலி கொடுக்கணும். அப்போ ஒரு 4-5 ஓடி ஓலை அங்கே புலந்து அந்த மூளை சாத்திக்கிறாங்க. சும்மா இருக்கிற நேரம் ஒத்தியா கூலி. ஒரு நாளைக்கு ஒரு சோடு தான் மினைக்கிடலாம். அப்படி என்ன? நேரிக்க பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கண் பேர மாட்டு. அப்போ தும்பெடுத்து தையல் ஊசி ஓட்டைக்காக ஓட்டுறது எல்லாம் பெரும் கஷ்டம். அப்புறம் கண்ணாடி ஓட்டு கஞ்சையோடு செய்து கொண்டு இருக்கோம். இதே மிஷின் எத்தனை வச்சுக்கிறீங்க? 2-3 இருக்கு போல. ஓ, இவர்கிட்ட 2 என்னட்ட 4 இருக்கு. அந்த கணியில ஒன்று இருக்கு, மற்ற அங்கேயும் ஒன்று இருக்கு. ஐயா, அந்த முந்தி நாங்க பார்த்துருப்போம் மஞ்சள் கலர் மிஷின் தெரியுமா? அது இப்போ அது இருக்கு, என்னட்ட இருக்கு. இப்போ எடுத்தேன் இப்போ எடுத்தேன். இப்போ 1 ரூபாது புதுசு. முந்தைய அதுகள் அப்பா எடுக்க 20, 22 இதுகள் எல்லாம் 18, 12 ரூபா. ஆனா வந்து இதை விட அது பாவனை கூட நல்லன்னு சொல்றேன். கொஞ்ச காலத்துக்கு நல்லது. நான் எங்கட பள்ளிக்கூடத்து மிஷின் நான் இப்போ எடுத்தேன். வெள்ளத்துல வித்தவ எடுத்து அது மேல் டேங்க் எல்லாம் ஊக்கி போச்சு. அப்புறம் அதுக்கு இப்போ டேங்கு புது டேங்க் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு டேங்க் எடுத்து போட்டேன் நான். அதான் நாங்கள் உளுந்து கடிக்கிறேன். இதுகள் இந்தியன். இது வந்து எந்த நாடு? இது இங்கிலாந்து. அது இந்தியன். அது இந்தியன். ஓ, இதுவும் பழைய மிஷின். இது இங்கிலாந்து பில்லியர்ஸ். அந்த மஞ்சள் அது ஜப்பான். ஜப்பான் என்ன நல்ல பாவனை சொல்றேன். அது மிஷின் நல்ல. ஆனால் இதுக்கு 3000 ரூபா ஒரு செலவழிக்கலாம். அதுக்கு ஒரு செலவு வந்துட்டா போட் மிஷின் மாதிரி 15,000 வேணும். ஜப்பான் சொன்னா பொருள். இது ஒரு போத்தில் என்ன குடிக்குமா இருந்தால் அது 3/4 போத்திலுக்கு கிடைச்சி தரும். அந்த மிஷினை வந்து இப்போ காண்ற கொஞ்சம் குறை எல்லாத்தையும். ஓ, நானங்க எடுத்தாங்க கணிக்க கிடைக்கிற வச்சிருக்கிறேன். பைப்போல எழுத்து போட்டு கிடக்கிட்ட கிடைக்கல. நேற்று 2 கடிங்க அடிச்சேன் அந்த மிஷினால. மற்ற மெக்கானிக்கர்கிட்ட 2 கிடாக்கு வியாழக்கிழமை அரைச்சி வந்தாங்க. இடையில காவையிலாத அந்தந்த கேணிகளில் ஒன்றை பூட்டி வச்சிருந்துட்டாள். சின்ன நேரம் டக்காண்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். மண்ணெண்ணெயை ஊற்றுறோம். அது மண்ணெண்ணெய் இப்போ வெளியேறி 55, 255. கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ கஷ்டம்தான். என்ன செய்யறது? ஏன் இல்லை உறவு அரசாங்கம் வண்டி சொன்னது. அரசாங்கம் இப்போ என்ன செய்யறது? எல்லாம் அதை மலிய பண்ணுவான். இதை செய்ய விவசாயமாருக்கு எப்பவுமே கிடைச்சு மாறி மாறி விவசாயமாருக்கு. ஓ, ஒரு நச்சு மருந்து என்ன விலை? காலகாலமா சொல்றாங்க மருந்து விலை விளம் விலை 210 ரூபா. வீட்டில் போயிட்டா பவுடர் எல்லாம் 550 ரூபா. 5 கிராம் ஒரு டேங்கு கிடக்கும். அப்போ அடிகாசி 300 ரூபா. எங்க முடிக்க போகுது கணக்கு? சும்மா என்ன செய்யறது? வெளிக்கிறாஜி செய்ய வேணும். என்னது அந்த பிபி யார் ஊதுறது? அது சும்மா எப்படி அதை சும்மா இந்த குரங்கு இந்த புள்ளிங்களுக்கு ஊறாரு எல்லாம் தேவை. ஐயா, அப்ப இங்க கரண்ட் இருக்கோ இல்ல தானே? கரண்ட் இங்க இன்னும் கரண்ட் வந்தா இல்லோ இரவுல. ஆம்போ
விளக்கு இது இதே பார்க்கவே ஓ இதான் பார்க்கணும். இதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. முந்தி என்ன இது கை விளக்குன்னு சொல்றேன். கை விளக்கு. கை விளக்கு என்ன? கை விளக்கு. இது நாங்க முந்தி பாய்க்கிறது ஆதி காலத்துல இதுதான் லாம்பு. லாம்பு இது லாம்பு கிடந்தது எல்லாம் பழுதா போச்சு. இப்ப அதுகளுக்கு திரி எடுத்துறாங்க. பார்க்கவே சந்தோஷமான பழைய ஞாபகம். ஓ மண்ணெண்ணெயை விட்டுட்டு இதுக்கு நாளவன் சின்ன விடலாம் பிடிக்க வேற அது கொண்டு பிடிச்சு போச்சு. அந்த விழா கொண்டு செய்து வச்சு அந்த போனிக்கு என்ன பார்த்தா நான் இந்த இது என்ன எண்ணெய் அரைக்கிற ஸ்ப்ரேயர் அதுல இருந்து சோலார் லைட் போட்டுருக்கிறேன். அது இந்த பச்சி பிகா போச்சு. சோலார் இஞ்ச கூரையில் அடக்கு அது எண்ணெய் அடிக்கிறவன் அந்த உள்ளு கிடக்குறாரு அடக்கு கம்மியில் பூட்டி விடுறாரு அடிச்சு கொண்டு இந்த வெயில் இப்போ லைட் பார்க்க ஓ இரவுக்கு இரவுக்கு பட்டி வீக் இப்போ சோலார் வெளிக்கிறதுக்கு நல்ல பவராக நீங்கள் பட்டி நல்லா மாற்றிங்கன்னு சொன்னால் இது என்ன நல்ல ஒரு பழைய காலத்து முறை என்ன ஓ முனிவர் மாதிரிலாம் வச்சு புழங்குறவ கமுவம் மடல் இந்த பாக்கு மடல் இது பாளையெல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் முனிவர்கள் அந்த இதுகள் அந்த இதுல அதை மாதிரி தான் நான் இப்ப அவற்றை இது யோர் சுவாமி அவர் என்ற பேரால் அவரை வச்சு அவரை வாழ்ந்த மாதிரி இது பாக்குறாரு. இது என்ன பழம்? இது முதிரை. இதெல்லாம் பார்த்து கன வருஷம் இதெல்லாம் அது இது ஆதி காலத்து சாமான். இப்ப அதுகளை மட்டும் பாவிக்கிறேல. இதுதான் முந்தி சாப்பாடு கொண்டு வர பொட்டி இருக்க மாட்டோம்னா புரிச்சில இருந்த மாதிரி அப்படியே இருக்கும். மூடு பொட்டி. இது என்ன சொல்றது? மூடு பொட்டி. மூடு பொட்டி. இது பெரிசாக அந்த காலத்துல கூரைச்சியில உடுப்பு உடுப்பு போட்டு வச்சாவே அது பெரிசா வச்சு இதுதான் முந்தி சாப்பாடு கொண்டு போற. காசுகள் வச்சதையும் அடுக்கு பொட்டி என்று சொல்றாரு. இப்படி இப்படி உள்ளுக்கு எல்லாம் அந்த மடங்கி வேசு மாதிரி அடுக்கா வச்சிருப்போம். இப்போ பழைய காலத்தாக்கள் இப்போ நாங்கள் வெத்தில செடி கொண்டு இருக்கிறோம். அதை முந்தி கொட்டை பொட்டி மற்ற வல்லுவா அந்த காலத்துல. இது ஒரு இடத்துல தேவை நான் சித்த வைத்தியம் செய்யறேன். இந்த கீட்டு குத்தி பாவிச்சுட்டுகள். இது முதிரை. பின்ன இது மருந்து இருந்துட்டு தேவை 2 8 வருஷம் இந்த உடல் எனக்கு தேவை தான் இருக்கும். நான் சில சித்த வைத்தியங்கள் இந்த காட்டுக்கு இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகவில்லை. அப்போ உள்ள சரக்குகளை வேண்டிக்கணும் வந்து வச்சுருந்தா இது என்ன வருத்தத்துக்கு என்ன பாவிக்கணும் என்றது ஆண்டவன் எச்மா வந்தது. ஒரு 5000 ரூபா செலவழிச்சான் 2 காலம். கட்டியண்டா தாங்கலாது. நீ என்ன செய்யறான்ட்டு என்னட்ட பெரிய முனிவர்மார்களுக்கு நான் 100 எல்லாம் வச்சிருக்கிறேன். ஓ அப்போ அதை எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க இது கண்ணு கொஞ்சம் பழுது பித்த வெடிப்பு நிச்சமா நிப்பாட்டலாது. அதுல இருந்து நான் இந்த தமிழ் வருடத்தில் வச்சு இது மாற்றினா நான் கண்ணை கொஞ்சம் அடிச்சிடுறேன். சில வைத்தியங்கள் இப்படிதான். சில வைத்தியம் நல்லா இருக்குது, சிலது ரொம்ப தாக்குது. எந்த முள்ளல்ல இது அடிச்சா இது கசுக்கொட்டி எண்ணெய் காய்ச்சி 5 வருஷம் ஒரு முள்ளு குத்திச்சுதுன்றா அதில் போய் விட்டுட்டு ஒரு மெல்லிய நெருப்பாக சுட்டு விடுவோம். பிடி உழம்பினால் அந்த நோவும் தெரியா ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு சாமான சித்தருடைய அந்த மருத்துவ இது வந்து உங்களோட இருக்கு இல்லாத இருக்கு. ஒரு தமிழ் வைத்தியர்கிட்ட இல்லாத நூல் எல்லாமே இங்கே இருக்கு. முடியும். ஓ எனக்கு அது நல்ல ஒரு ஆர்வம். அந்த காலத்துல வந்து தெரியாத மூலிகள் எல்லாம் இங்க இதை வச்சிருக்கிறேன். நான் இங்க இல்லை இருக்கும். அது சரியா இங்க இருக்கிற குப்பமே இது எங்கேயோ இருந்தெல்லாம் பிடிங்கோன்னு வந்து இது குப்பமே நீ பூனை வணங்கி அப்படின்னு சொல்றது. இது எத்தனையோ நோய்களுக்கு பாவிக்கிறது. சில விஷவடிகளுக்கும் பாவிக்கலாம். இப்ப இந்த மரம் பூமத்தை அண்டி சொல்ற. அதுவும் கருடாவிலிருந்து கொட்டை கொண்டு போட்டேன். அது முளைக்கிறது பல குறைவா கிடக்குது இஞ்ச. அப்போ இந்த குப்பை மேனியலை கொண்டாந்து ஓட்டி இப்போ 5-6 கண்டு ஒரு புல்லை பிடுங்கி போட்டு அதை உற்பத்தி செய்து பரப்ப வேணும். சொருகிரங்குள்ளாக்கள் இதை சம்பாயிறக்கி சாப்பிடணும். இல்லை வறுத்து சாப்பிட்டால் இந்த சொருகிரங்கு இதால் வந்த பாதரியாக போகும். சில நோய்களுக்கு மஞ்சள் தேசிக்காய் புளி இறைச்சி பூசினால் சொருகிராம இல்லாமல் போகும்.
வேப்பங்கல். இது எந்த காய்ச்சலுக்கும் அடியுங்கோ. 700 ரூபா போட்டு வேப்பங்கல் குடிச்சுப்பாரு. ஐயோ கைக்கும் வேண்டாம். கைப்பு புளிப்பு எந்த காய்ச்சல் இது சரியா ஒரு காய்ச்சல் குணமா இருக்குல்ல. ரெண்டுட்டு இந்த மூடியால 2 அடிச்சா ரைட். அச்ச மரத்தியாதுல இது வந்தையா என்ன வேப்பம் முதல் அதே கல்லு மாதிரி தான் வரும் முதல். இது பனங்கல்லு மாதிரி. ஓ 6 மாதம் சென்றால் இது பனங்கல்லு இது வேப்பங்கல். வேப்பங்கல் என்ன ஓ இது வந்து இதை விட இது வந்து நல்லது. இதே கலருக்கு தான் வரும். திணிப்பு கைக்கும் புதுசில இது இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு. இனித்தான் இதை முதல் குடிக்க ஒரு காப்போத்தில் பாதி பாவிக்கலாம். இனி குடிக்கல ஒரு எங்களுக்கு பெரிய ஆக்களுக்கு ஒரு மேசக்கரண்டி, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தேக்கரண்டி, பூச்சி சோகை காமாடை உள்ளாக்கள் சுவர் உள்ளாக்கள் இதுல பாவிச்சால் சுவரம் இல்லா போகும். 700 ரூபா நான் உங்கால எடுத்து வியாபாரம் செய்தேன். நான் இதெல்லாம் வைத்தியம் கட்டும். ஓ இது அம்பாங்குளத்தனையில இருந்து எடுப்பிக்கிறேன். வீட்டை என்ன நட்டு ஒரு 8-10 போது கல்லு கிடக்கு வீட்டில். அது காலம் செல்ல செல்ல அது பவர் கூட மருந்து பிறகு ஒரு மேசக்கணை இந்த மூடியாதான் குடிக்கும். அண்டைக்கு கை காலெல்லாம் குதிச்சுது காய்ச்சல் வரப்போகுதுன்னு எடுத்து அது குடிச்சாங்க. இதுக்கே ஒரு போத்து கிடக்கு இங்கே கிடக்கு. நீங்கள் எந்த குப்பை கரைஞ்சு விட்டாலும் அப்படியே பழகாம அப்படியே இருக்கு. அது பழுதுபடாது. மூடி கிடக்கிறது அப்படியே இருக்கு. வேப்பங்கல் இதெல்லாம் இப்ப யார் தேடுறது? சில சனத்துக்கு இது இந்த மருத்துவம் இது தெரியாது. பச்சாப்பழையிலே ஒரு பூம்பு வடிஞ்சு ஊத்துப்பட்டது. அது எல்லாரும் சொன்னா பூம்பால பால் ஊத்துப்படுது என்று. அது எங்களுக்கு அந்த வைத்திய முறைகளை அந்த காலத்துல படிச்ச வழியா தெரியும். இது வேப்பங்கல் அத்திக்கல் வாரது. யோந்தையா எனக்கு ஒரு விளக்கம்னு சொல்லுங்க. இப்ப வந்து வேப்பம் கல்லுன்னு சொல்றோம். நீங்க வந்து வேப்பம் மருந்து வெட்டி எடுக்கிறதா? தானா வெட்டிச்சு சீறி கொண்டு இருக்கும். ஓ உங்க வாழைகள்ல ஒரு இடத்துல இந்த கொப்புல 5-6 இடத்துல வேற சீரும். அதான் கட்ட வேணும். கட்டி ஓ தானா எல்லாம் வராது. ஆனா 2 வருஷத்துல வேம்பும் மண்டைய போட்டுடும். மதம் கொண்டு வெடிக்கிறது. அத்தியும் அப்படித்தான். சுவருக்கு அது ஒரு திறன் சாமா. இப்ப வந்து இதுக்கும் வேப்பம் பட்டு அவிப்பம் அதுக்கும் என்ன வித்தியாசம்? அது ஒரு கஷாயம் மாதிரி அது ஒரு சுவை. இது அந்த இது இதுல சத்து வேப்பம் பட்டை நல்லது. ஓ கூட வேப்பம் பட்டையும் அளவா பாவிக்க கூடாது. அளவா இருக்கும். கூட பாவிக்க கூடாது. வயிற்றுல வாக்கி விட்டுடும். நல்ல மலேரியா காய்ச்சலுக்கு அவிச்சு குடிக்கால் 2-3 நாளைய குடிச்சா சரி. குடிக்குது என்றால் வயிற்றுல வாக்கும். அவ்வளோ கீட். இதுவும் அப்படித்தான் கூட பாய கூடாது. ஓ ஆனா அது 2-3 நேரம் குடிக்கத்தான் காய்ச்சல் குறையும். இது 1 இன்ச்சு குடிச்ச உடனே இங்கிலீஷ் மருந்து கிட்ட பண்ணும். என்னென்னது பாவிக்கலாம்? எத்தனையோ முழு நோய்களுக்கு சுவர்கார பாவிக்கலாம். சுவருக்கெல்லாம் வேப்ப மிஷின் காரணமாக அரிசி எந்த சுவரும் இல்லாம பண்ணலாம். வேப்பம் பிசின் வேம்பில் ஒரு பிசின் படிஞ்சு வரும். அது ஏன் இந்த மாதத்துல வர இந்த பிசினும் ஒரு வைத்தியம், அரிசியில வர பிசினும் ஒரு வைத்தியம், எல்லா ஒரு வைத்தியம். முழு மரமங்களும் எங்களுக்கு ஒரு வைத்தியம். எல்லாமே கைவிட்டாங்க. அதாவது இப்ப சித்த ஆயுர்வேதங்கள் விலை குறைஞ்சிட்டது இல்லோ. உங்களை போல எல்லாரும் இப்ப ஈடுபாடு. ஓ இப்ப ஆயுர்வேதம் இருக்குது. சித்த மருத்துவத்தின் பற்றி தெரியாது. 15 நாள் ஒரு மண்டலம் 48 நாள் 96 நாள் செல்லும். புறகு 60 வருஷத்துக்கு அந்த நோய் கிட்ட அது அடி மூலத்துறை அழித்து போடுறோம். இங்கிலீஷ் மருந்து இண்டைய குடிக்க வரதன்னைக்கும் 15 நாள் திரும்பி வந்துடும். நாய்க்கடுகு அப்படி சொல்றது. என்ன சொல்றது? நாய்க்கடுகு. இதுக்கு எங்களை கரைக்கி போடுற கடுகு மாதிரி தான் இந்த விதை இருக்கு. ஓ உள்ளுக்கு அது நித்தாக அதிண்ட இது மாதிரி தான் வரும். இது மாதிரி பிடிக்கும். இது சாதாரணமா நாங்க பாக்கலாம். எல்லா இடத்துல நிக்கிறேன். ஓ எல்லாரும் இது என்ன நல்ல மூலிகை பண்றீங்களோ? இது நாரி தண்டலுக்கு ஒரு காப்போத்தில் ஒட்டுப்படுது. கரைக்கு போடுற கடுகு இருக்குல்ல. ஓ கடுகு என்ன அந்த சைஸ் தான். கடுகு மாதிரி என்ன? ஓ இது என்ன என்ன செய்யறது? தென்னங்கல்லுக்குள்ள போட்டு பாவிச்சால் நாரி தண்டல், நாரி புடிப்பு, நாரி தண்டல் எல்லாத்துக்கும் லாபம். நேர நோய் எல்லாத்துக்கும். என்ன இந்த கடுகு மாதிரி இதை உடைச்சு இல்ல. ஓ இந்த விதை நெட்டா இது நெட்டாகும்.
காஞ்சி நித்தானா பிறகு எடுத்து கொண்டு போய் அதுக்குள்ள போட்டு எது அப்படி இது இதை போடுறோம் உடைச்சு போடுறோம் உடைச்சு இப்ப நான் காட்டினேன் அந்த கொட்டையை அந்த விதையை போட்டு கசகசா போட்ட மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு அதை எடுத்து அப்படியே சேர்த்து சாப்பிடுவாங்க. என்னையா சொல்லுமையா மூலியின் மகுமை. எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசை செய்ய உதவி இல்லை. 1000 மூலிகள் போட் கட்டி இப்போ நாய்க்கடகம் வச்சு உண்டாக்கலாம். ஒரு 1000 மூலி வச்சிருந்தா 5 லட்சம் ரூபா தருவாங்க. ஆனால் இப்போதைய செலவு கட்டாது. அது செய்ய மண் போட்டு பைக் பண்ணி பையில போட்டு பையில உற்பத்தி செய்து இதில் இது என்ன நோக்கி பாவிக்கிறாரு ரெண்டு போட் போடணும். அது ஒரு காப்போட்டில் எழுதி இது என்னென்ன நோய்களுக்கு செய்ய நல்ல ஒரு ஆர்வம். ஆனால் சரியான உதவி வரும். வண்டு கொல்லி இந்த எச்மா நோய்க்கு தேசிக்காய் புளியில அரைச்சி பூசிக்கொண்டு வாங்க. இதுக்கு பேர் வண்டு கொல்லி. இது பெருமரமா வரும். கன விதை கொண்டாந்து போட்டேனா அது இதுதான் உண்டு முளைச்சனிக்கு. எனக்கு அந்த மூலிகள் கொண்டாந்து உற்பத்தி செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பம். இந்த கரிசிலாங்கண்ணி இதுவும் ஒரு மூலி. வெட்டுக்காரங்களுக்கு அரைச்சி மஞ்சள் போட்டு அரைச்சி போட்டு வச்சு கட்டுங்கோ. சொருகிரங்குக்கு அரைச்சி தேசிக்காய் புளி மிளகு அரைச்சி போட்டு பூசுங்கோ. வறுத்து சாப்பிடுங்கோ. சம்பல் அரைச்சி சாப்பிடுங்கோ. வெள்ளற மாதிரி என்ன பேர் கரிசிலாங்கண்ணி. முடக்கொத்தான் இந்த கீரைன்றது இதைத்தான் முடக்கொத்தான்ட்டு மருந்துல போட்டுருக்குறாங்களே. இது இந்த விதை எனக்கு விதை உளுந்து மாதிரி 3 கொட்டை இருக்கும். மருந்து கடையில கேட்டால் இது இந்த விதையத்தான் தருவான். சில பேர் சொல்றது கஞ்சி கொத்தானு. கஞ்சி காய்ச்சற கொழும்புல கை கால் உழைஞ்சு குத்துது மெல்லிய காய்ச்சல்காரருக்கு முடக்கொத்தான் ரசம் முடக்கொத்தான் கஞ்சி 3 சில்லி சைக்கிள்ல கொண்டு தருவான். அப்ப 2 ரூபா. அது வேண்டி குடிச்சால் காய்ச்சல் என்றால் முடக்கொத்தான் ரசம். கை கால் உழைஞ்சு குத்து என்றால் முடக்கொத்தான் கஞ்சி. முடக்கொத்தான் இதுதான். இதுவும் ஒரு நல்ல ஒரு மூலி. இது அம்மான் பச்சி என்று சொல்றது சித்திரப்பாலாவி. அம்மான் பச்சி அண்டின்னு சொல்றது சித்திரப்பாலாவி அண்டின்னு சொல்றது. இது பருப்பு போட்டு காய்ச்சுங்கும் கூட வெப்பத்தை குறைக்கும். வறுத்து சாப்பிடலாம். ஆடு மாட்டுக்கு தீனுவத்துக்கு கலந்து வைக்குங்கோ. அரை போத்தில் பால் எடுக்கிறது 1 போத்தில் பால் எடுக்கணும் கூட. இது அம்மான் பச்சை. இதை சித்திரப்பாலாவி அண்டின்னு சொல்றோம். முள்ளு குத்தி போட்டு அதை கிள்ள பால் வரும். அதை ரத்தம் பெறக்கூடிய ஊசியாலேயோ இல்லை அறுத்து போட்டு இந்த பாலை 2 நேரம் அந்த முள்ளுக்கையில் குத்துங்க. முள்ளு வழியில வந்தது அடுத்த நாளைக்கு வெளியில வரும். இது கற்பூரவள்ளி. சரளிக்கு ஒரு நல்ல சாமான். கருவேப்பிலை அங்காணி. இதனே அது என்ன வெத்திலே? இது காவள்ளி. காவள்ளி மோதவள்ளி மோதவள்ளி. இது சரியா வெத்திலமே தான் இருக்கு. அங்க அப்படியே வேடி ஆயிரத்துக்கு மாவட்டத்தில் அங்க சும்மா அது எப்போ கிடந்த கிழங்கு மோதவள்ளி என்ற அந்த கிழங்கு. இதனே அப்ப அடியிலாம் தோண்டி எடுக்கிறதோ? அடியில கிழங்கு விடும். கரை காய்ச்சறாது. வெள்ளக்கிழங்கு மேலே உருளைக்கிழங்கு மாதிரி காய்க்கும். அதை செய்கிறான். அப்புறம் அடியில என்ன வரும்? கிழங்கு. ஒரு இந்த கிழங்கு வரும். மேல வர்றது அது என்ன செய்யறது? கரை காய்ச்சறது. ஓ வதக்கி போட்டு கறி வச்சா அது சுப்பியே. தாசவள்ளி அவிக்கிற மட்டும் அது துவாப்பு. இது மோதவள்ளி என்று சொல்றது. எனக்கு இந்த விஷயம் தெரியும். நான் கீழே வர கிழங்கு மட்டும் தான் மேல் கொடியில செய்ய காணாது. எப்படியும் ஒரு சின்ன காயினால அந்த கோழி முட்டை அளவுல காய்க்கும். அந்த காலம் பெரியல. மற்ற இதுக்குள்ள கொஞ்சம் கரணக்கிழங்கு கிடாக்கு. கருணக்கிழங்கு. அது வச்சு 2 வருஷம் சென்ற காலத்துக்கு முளைச்சி இப்படி வரும். ஏலக்காய் கிண்டி பார்த்தேன்னா இப்படி கிடாக்கு. நல்ல உற்பத்திகள் இங்கே செய்யலாம். கொஞ்சம் அவதானமாக இருக்க செய்ய வேணும். இப்போ இது நல்ல செய்ய நல்ல இது போட்டு வச்சு கையால் நல்ல கிழங்கு. சில கிழங்கு இந்த பானை அளவுக்கு வரும். இது என்ன என்ன சொல்றது? அன்னாசி. அன்னாசியா? அன்னாசி. என்னையா சொல்றீங்களா? எத்தனை மாதம்? இது இப்போ 2 வருஷம் ஆச்சு. சும்மா அந்த முகையை கொண்டாந்து வச்சேன். நான் அதில் சொன்னேனே சில கைராசிகளுக்கு இங்க வீட்டுக்கு வச்சாலும் அது உங்களுக்கு ராசி என்ன எல்லாருக்குமே இது வராது. நான் கூட நிறைய தரம் நட்டு பார்த்துருக்கேன், முளைக்கிறேன். ஆனா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இது இந்த நீளம்
மஞ்சள் இல்லை. நீளமா காய்ச்சது காய்க்கும் இங்கெல்லாம் கங்குவாவில் காய்க்குது. பெருசா ஒரு அளவான தேங்காய் அளவு அப்படி தாப்பும் காய்க்கும். அது வராது. வேறு பாரம்பரிய அளவில் காய்க்கும். எத்தனை வரும்? ஒன்றுதான். ஒன்று கூட அந்த காய் வர அப்புறம் குட்டி வரைக்கும் வாழை மாதிரி ஒரு ஒன்று. ஒரு காய் வர நீங்க அப்படிங்கிறது அது காய வெட்ட ஒட்டி போட்டு மரத்தை விட ஒட்டினா அது அப்புறம் கீழால குட்டி வரைக்கும். அதான் ஒரு பழமொழியா சொல்றது இல்ல, மரத்துக்கு மேல விதை இல்லாத சாம, மரத்துக்கு மேல காய், காய்க்கு மேல மரம், காய்க்கு மேல அப்புறம் இந்த மரம் அதுல வருது இல்ல முக, காய் காய்க்கு மேல மரம் அதுக்கு வரலாம். அது குட்டி விட்டுருக்கு. அதுவும் காய்க்க இல்லை. ஓ ரெண்டும் இப்படித்தான் கொண்டாந்தா போல வச்சேன் நான். போன வருஷம் அம்மன் கோயிலுக்குள்ள தேரில் 2 செய்து ஒரு 5-6 முக எடுத்து வச்சேன் நான். சோப்பின் பேக்கில் கட்டி கொண்டாந்து வைப்ப மாட்டேன். அதை எண்ணில் பார்க்க 6 அடிச்சு விட்டு வரான். இவர் என்ன பொறுக்கி கட்டி வைக்கிறாரு, அதை தூக்கி விட்டு வரான். நான் என்ன சொல்றேன், இந்த தாள மரம் சொல்றேன் அதே மாதிரி வேண்டாச்சு. சரி ஐயா, உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷமா இருக்கு. உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயம் அறிஞ்ச. நாங்கள் சொல்லப்போ நான் வந்து உங்களோட தோட்டத்தை பார்த்துட்டு உங்களோட இந்த விவசாயம் பற்றி தான் நான் கேட்க வந்தேன். நீங்கள் அதை விட நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. பழமையான விஷயம் நிறைய வச்சுக்கிறீங்க, அதையும் காட்டுனீங்க. அதை விட எல்லாத்தையும் கூட நீங்க வந்து அழிஞ்சு கொண்டு போகிற அந்த எங்களோட பழைய மூலிகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. அதை விட ஆச்சரியமா இருக்குது. இப்போ உங்களை போல எல்லாரும் வந்து ஐயா இந்த காலத்தை இருக்க மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ விஷயங்கள், மூலிகையில வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படி கடந்து கொண்டு போகிறோம். அதை விட என்ன சொல்கிறேன், இப்போ உங்களோட அந்த இடத்துக்கு வந்த அன்றைக்கு வந்து எனக்கு இங்கேருந்து போக கூட மனமில்லாமல் இருக்கு. நீங்கள் அப்படி நல்ல ஒரு அழகான இடத்துல இருக்கிறீங்க. பாருங்க, சுத்தவர மரங்கள் நிற்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு மாமரம். நல்ல ஒரு அழகான இடத்துல வந்து ஒரு நல்ல குடிசை வீடு அமைச்சு ஒரு பசுமையா இருக்கு. ஏன்னா 16 வயசுல நீங்கள் ஆரம்பிச்ச நீங்கள் உங்களோட விவசாய பயணத்தை. இப்போ எத்தனை வயது? 63 வயது. இப்போ வரைக்கும் நீங்கள் இவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியா செய்யுறீங்க. அதை விட விவசாயத்துக்காண்டி உங்களோட இந்த தொழிலுக்காண்டி நீங்கள் உங்களே அர்ப்பணிச்சு உங்களோட வீட்டவோ இருக்கிறது குறைவு என்ன, இங்கே இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செய்கிறீங்க. உங்களை சந்திச்ச சந்தோஷம். கட்டாயம் வந்து நாங்கள் திரும்பவும் வருவோம். இதோட நான் விட மாட்டேன், திரும்பவும் வருவோம். காலத்துக்கு காலம் வருவோம். நீங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே உருவாக்கணும். அதான் நான் எதிர்பார்க்குறேன் நான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பகுதியில நிறைய மூலிகைகள் உருவாக்கணும், வேற உருவாக்கி நிறைய செய்யணும். காலப்போக்கில் நாங்களும் வந்து புறம் உங்களை சந்திப்போம். உங்களோட நேரத்தை எங்களுக்காண்டி நிறைய செலவழிச்ச நீங்கள். நன்றி ஐயா. நன்றி.